ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ்க்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு செட்டு கூட நம்ம எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் அதே பிளேட்டில் இதையும் மாற்றிடலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போயும் அதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், 1 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட நமக்கு மிளகு வாடையோ மல்லி வாடையோ வராது. இதையும் அதே பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 15 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வறுக்கும்போது நல்லா ஆவி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இதோட ஆவி வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இதை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ அதையும் அதே பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துருக்க முருங்கை இலைகளை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலையாக இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாதிரி அதே சூட்லேயே நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு அதையும் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மேலால் உள்ள முருங்கை இலையும் வரமிளகாயையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிளகாயும் முருங்கை இலையும் நல்லா கொரகொரப்பாக ஓடிடணும். நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. மீதி உள்ள வரமிளகாயாக இருக்கட்டும், மீதி எல்லா உள்ள பருப்பையும் இதோட சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. இப்போ நமக்கு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனிய நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.